இது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் பாருங்களேன், பெப்டிக் அல்சர்னு சொல்கிறான். அப்போ பெப்டிக் அல்சர்னு என்னது, அல்சர்னு என்னது, புண்ணு. பெப்டிக்னு என்னது, வயிற்று புண்ணுன்னு அர்த்தம். வயிற்றுக்குள்ளே ஏற்படக்கூடிய புண்ணு. அதுக்கு தான் ஒரு இது எதுக்கு எதனால் வருது, பெப்டிக்னா அல்சர்ன்றது புண்ணு, ரைட்டா. பெப்டிக்னா வயிற்று புண்ணுன்னு அர்த்தம். வயிற்றுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு வகையான புண்ணு, அதுதான் பெப்டிக் அல்சர். ஹெட்டிங் கொடுத்துருக்கான். அதை என்ன சொல்கிறான் பாருங்கள். It refers to an eroded area of tissues lining in the stomach or duodenum அப்படின்றான். அப்போ இது எதை குறிக்கிறது, இந்த பெப்டிக் அல்சர் என்பது இட் ரெஃபர்ஸ்னு குறிக்கிறது. எதை குறிக்கிறது அப்படின்னா, டு அன் ஏரோடட் ஏரியா, அதான் ஏரோடட் அரிக்கப்பட்ட அமிலத்தால் அரிப்பு ஏற்படுது இல்லையா. இப்போ ஒரு அமிலத்தை உடம்புல ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் அரிச்சிடும் சதையை, ரைட்டா. அதனால தான் இட் ரெஃபர்ஸ், இது குறிப்பிடப்படுகிறது, இந்த பெப்டிக் அல்சர் எதனால் வருகிறது என்று குறிப்பிடப்படுகிறது. டு அன் ஏரோடட் ஏரியா, ஏரோடன்னு அரிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. ஆஃப் டிஷ்யூனா டிஷ்யூக்களின் அரிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. அந்த டிஷ்யூக்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னா லைனிங்னு என்னது, மூக்காசான்னு என்னது, ஒரு சளி மாதிரி உள்ள ஒரு ஜவ்வு, மெல்லிய ஜவ்வு. மூக்காசான்னு என்னது, சளி மாதிரி உள்ள ஒரு மெல்லிய ஜவ்வு. அந்த ஜவ்வு எதற்கு பயன்படுகிறதுனா, சிறு சிறு குழாய்களை மூடுவதற்கும், சிறு அதாவது பள்ளங்களை மூடுவதற்கும், உடம்புக்குள்ளே வகுத்தில் இறப்பையில் இது பயன்படுகிறது. மூக்காசா அப்படின்றாங்க. சளி மாதிரி உள்ள ஒரு ஜவ்வு, ரைட்டா. அது என்ன, சிறிய குழாய்களை லைட்டாக மூடிடும், அதே மாதிரி சிறிய பள்ளங்களை மூடும், அதற்கு பயன்படுத்துகிறது. இந்த டிஷ்யூ, அந்த டிஷ்யூவில் தான் இந்த அரிப்பு ஏற்படுகிறது. அந்த டிஷ்யூ என்ன இருக்குது, லைனிங்னா லேயர் வடிவத்தில் இருக்கிறது. அது எப்படி இருக்குது, மூக்காசான்னு மெல்லிய ஜவ் போன்று லேயர் வடிவத்தில் இருக்கிறது. இந்த எங்கே, ஸ்டொமக் அல்லது டியூட்டோனியம். ஸ்டொமக்னா வயிற்று பகுதி அல்லது டியூட்டோனியம் சிறுகுடல் பகுதியில் இருக்கிறது, ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு, அப்போ டியூட்டோனல் அல்சர் அக்கர்ஸ் இன் பீப்புள் இன் தி ஏஜ் குரூப் ஆஃப் 25 to 45. அப்போ டியூட்டோனல் என்னது, சிறுகுடல் அல்சர், சிறுகுடல் புண். டியூட்டோனல் என்னது, சிறுகுடலில் ஏற்படக்கூடிய புண்ணு. அக்கர்ஸ்னால் இருக்கிறது, தென்படுகிறது, வருகிறது. யாருக்கு, இன் பீப்புள் மக்களுக்கு வருகிறது. அவங்களுக்கு என்ன வயசில் வருகிறது, இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 25 to 45 இயர்ஸ். 25 வயசுலேருந்து 45 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு இந்த டியூட்டோனல் அல்சர் வருகிறது, ரைட்டா. டியூட்டோனல் சிறுகுடல் அல்சர்னு சொல்லுவாங்க. அப்போ கேஸ்ட்ரிக் அல்சர் இஸ் மோஸ்ட் காமன் இன் பர்சன்ஸ் எபோவ் த ஏஜ் ஆஃப் 50 இயர்ஸ். கேஸ்ட்ரிக்ன்றது இறப்பை அல்சர், அது சிறுகுடல் அல்சர், இது இறப்பையில் ஏற்படக்கூடிய அல்சர். அப்போ இறப்பை அல்சரானது இஸ் மோர் காமன், அதிகமாக தென்படுகிறது. எங்கே, மக்களிடத்தில், இன் பெர்சன் மக்களிடத்தில் கேஸ்ட்ரிக் அல்சர் இறப்பை புண்ணானது அதிகமாக தென்படுகிறது. அவங்களுக்கு என்ன வயசுக்கு மேலே, எபோவ் த ஏஜ் ஆஃப் 50 இயர்ஸ், 50 ஆண்டுக்கு மேலே தான் அவங்களுக்கு இந்த அல்சர் வருகிறது, ரைட்டா. அப்போ அல்சர் இஸ் மோஸ்ட்லி டியூ டு த இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை த பேக்டீரியம். அந்த பேக்டீரியத்தோட பேர் என்னது, ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்றான். இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற ஒரு பாக்டீரியத்தால் தான் இந்த அல்சர் உண்டாக்கப்படுகிறது. அல்சர் இந்த புண்ணானது இஸ் மோஸ்ட்லிங்க அதிகமாக எதனால் வருகிறது, டியூ டு த, அதன் காரணமாக வருகிறது. டியூ டு த இன்ஃபெக்ஷன் என்னது, ஒரு தொற்றுகளால் வருகிறது. அந்த தொற்று யாரை ஏற்படுத்துகிறா, காஸ்டு பை, ஏற்படுத்தப்படுகிறது. தொற்றுகள் பை யாரால், பாக்டீரியத்தால் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த பாக்டீரியத்து பேர் என்னது, ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்றான், ரைட்டா. அதுமே நெக்ஸ்ட் பாருங்கள். இட் மே ஆல்சோ பி காஸ்டு, இவை மேலும் ஒரு நோயை விளைவிக்குகிறது இந்த பாக்டீரியா, டியூ டு த அன்கண்ட்ரோல்டு யூசேஜ் ஆஃப் அஸ்பிரின். இட்டுன்ற அது இல்லை, இந்த அல்சர் குறிக்கிறது. எதை, கேஸ்ட்ரிக் அல்சர் இன்னொரு விஷயத்துலேயும் வரும். இந்த பாக்டீரியாவினால் மட்டும் இல்லை, இன்னொரு சில விஷயங்களால் வருதுன்னு சொல்கிறான். அது எதனால், இந்த இடத்துல இட்டு எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த கேஸ்ட்ரிக் அல்சரை குறிக்கிறது. இட் மே ஆல்சோ பி, இவைகள் பி காஸ்ட்னா வரவழைக்கப்படுகிறது. எதனால், டியூ டு த அன்கண்ட்ரோல்டு என்னது, அதாவது ஒரு கட்டுப்பாடு அற்ற யூசேஜ்னா பயன்பாடு, கட்டுப்பாடு இல்லாமல் பயன்படுத்துறதுனால, அதாவது ஒரு லிமிட்டாக பயன்படுத்தாமல் அதிக அளவில் பயன்படுத்துறதுனால. எதை, ஆஸ்பிரின்ற ஒரு டேப்லெட், ஒரு மெடிக்கல் ஷாப்பில் விற்கிற டேப்லெட்டை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தினீங்கனாலும் வரும் அப்படின்றாப்புல. அல்லது இன்னொன்றையும் சொல்கிறான், செர்டன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சில, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படின்னு சொன்னால், அதாவது நோய் எதிர்ப்பு மருந்துகள். இன்ஃப்ளமேட்டரினா நோய், ஆன்டினா எதிர்ப்பு, ரைட்டா. நோய் எதிர்ப்பு மருந்துகள்
மருந்துகளை பயன்படுத்துவதனாலையும் வருகிறது ரைட்டா. அப்போ அல்சர் மே ஆல்சோ பி காஸ்ட் டியூ டு ஸ்மோக்கிங். இந்த அல்சர் புண்ணானது டியூ டு மே ஆல்சோ காஸ்ட் எதை வருகிறது யாருக்கு எப்படி டியூ டு ஸ்மோக் பண்ணுறதுனாலே அல்சர் வருகிறது. ஆல்கஹால் சாப்பிட்றதுனால அல்சர் வருகிறது. கெஃபைன்னு ஒரு பொருள் இருக்குது, அது போதை மருந்து, அதை இப்போ பயன்படுத்துகிறதுனாலே வரும். அடுத்து சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், உடம்புல மன அழுத்தம் இருந்தால் கூட வரும் ரைட்டா. அப்போ நோபல் ப்ரைஸ் ஃபார் தி இயர் 2005. அப்போ இந்த நோபல் பரிசானது இந்த வருஷத்தில் ஃபார் த இயர் 2005 என்ற ஆண்டு காலத்தில் நோபல் பரிசானது வாஸ் அவார்டுன்னா வழங்கப்பட்டது. யாருக்கு? டு ரோபின் வாரனுக்கும் மற்றும் இன்னொருத்தர் யார்? பேரி மார்ஷலுக்கும் வழங்கப்பட்டது. எதற்காக வேண்டின்னு பார்க்கணும்ல, ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் ஹெலிகோபாக்டர் பைரோலி அப்படின்றான். இந்த ஹெலிகோபாக்டர் பைரோலி என்ற ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடித்ததன் காரணமாக ஃபார் த டிஸ்கவரியை கண்டுபிடித்தார்கள். ஹெலிகோபாக்டர் பைரோலி என்ற ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடித்தார்கள். அந்த பாக்டீரியா என்ன வேலை செய்கிறது? விச் காஸ் பெப்டிக் அல்சர், வயிற்றுப்புண்ணை ஏற்படுத்துகிறது இந்த பாக்டீரியா ரைட்டா. அப்போ அப்சிட்டின்னு என்னது? உடல் பருமன் ரைட்டா. உடல் பருமன் என்னது? சில பேர் குண்டாகிறாங்க நார்மலுக்கு மேலே, அதான் சொல்கிறான். இட் இஸ் காஸ்டு டியூ டு த ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ் பாடி ஃபேட் இன் அடிப்போஸ் டிஷ்யூஸ்ன்றான். இது விளைவிக்கப்படுகிறது, இது உண்டாக்கப்படுகிறது. எதனால் உண்டாக்கப்படுகிறது? இந்த உடல் பருமன். இந்த எதை குறிக்கும்? உடல் பருமனை குறிக்குது. எதனால் உண்டாக்கப்படுகிறது? காஸ்டு டியூ டு த ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ். ஸ்டோரேஜ்னா சேமித்து வைக்கப்படுகிறது. எக்ஸஸ்னால் அதிகமான உடம்புல உள்ள கொழுப்புகளை சேமித்து வைப்பதனால் இவைகள் வருகிறது. ஏன்னா ரொம்ப சாப்பிட்றாங்களே ஒரு மனுஷங்க, அவங்களுக்கு கொழுப்பு அதிகமாகிட்டு இருக்கும். எதில் சேமித்து வைக்கிறாங்கன்னா இன் அடிப்போஸ் டிஷ்யூ. அடிப்போஸ்னால் கொழுப்பை சேமிக்கும் டிஷ்யூ, ஒரு தசை, ஒரு பை மாதிரி இருக்கும். அதை தான் சொல்கிறான். அடிப்போஸ் டிஷ்யூவில் இந்த கொழுப்புகள் அதிகமாக சேமித்து வைக்கப்படுது. அடிப்போஸ் என்னது? கொழுப்புகளில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் ரைட்டா. அப்போ இட் மே பி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன். இந்த மாதிரி இந்த நோய் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இட் மே இன்டியூஸ், இது விளைவிக்கிறது, உண்டாக்குகிறது. எதை? ஹைப்பர் டென்ஷன் மன அழுத்தத்தை உண்டாக்குகிறது. அடுத்து என்னத்தை உண்டாக்குறது? அதரோஸ்க்ளரோட்டிக் ஹார்ட் டிசீஸ். அப்போ அதரோஸ்க்ளரோட்டிக்னு என்னது? தமனின்னு அர்த்தம் ரைட்டா. நல்லா பார்த்துங்க. அதரோஸ்க்ளரோட்டிக் அப்படின்னா தமனின்னு அர்த்தம். தமனி இருதய நோய், அந்த ஹார்ட்டு கீழே ஒரு தமனி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் குறிக்கிறான். அதாவது அதரோஸ்க்ளரோட்டிக் அப்படின்றது தமனி இருதய நோயை உண்டாக்குகிறது. அண்டு டயபெட்டிஸ் என்னது? நீரிழிவு நோயை உண்டாக்குகிறது. அப்போ அப்சிட்டி மேபி ஜெனிட்டிக். அப்சிட்டி சில சமயத்தில் இந்த உடல் பருமனானது பரம்பரையாகவும் வரலாம் ரைட்டா. அல்லது அது ஜெனிட்டிக்னு என்னது? பரம்பரையிலே இருக்கும். அவங்க பரம்பரை எல்லாமே குண்டாக தான் இருப்பாங்க. அது அப்சிட்டி மேபி ஜெனிட்டிக். இது பரம்பரையாக வரலாம். அல்லது டியூ டு எக்ஸஸ் இன்டேக் ஆஃப் ஃபுட், இதன் காரணமாக வரலாம். இதன் காரணமாக டியூ டு எக்ஸஸ் இன்டேக். அதிகமாக எடுத்துக்கொள்வது, ஆஃப் ஃபுட், உணவை அதிகமாக எடுத்துக்கொள்ளினால் வரலாம் அப்படின்றான். அடுத்து எண்டோக்ரின் அண்ட் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ். எண்டோக்ரின் செக்ஷனும் மெட்டபாலிக் செக்ஷனும் சரியாக வேலை செய்யவில்லை என்றால், டிஸார்டர்ஸ்னால் சரியாக கோளாறுகள், அதில் ஏற்பட்ட கோளாறுகள் காரணமாகவும் அதை சரியாக வேலை செய்யலைன்னா வரும் ரைட்டா. அப்போ டிகிரி ஆஃப் அப்சிட்டி இஸ் அசஸ்டு பை பாடி மாஸ் இண்டெக்ஸ். அப்போ டிகிரி ஆஃப் அப்சிட்டின்னு என்னது? இந்த உடல் பருமன் இருக்கு இல்லையா, அதனோட அளவு, அதை தான் சொல்கிறான். டிகிரின்னது அளவு. பருமன் எவ்வளோ இருக்கணும் என்பதை ஒரு அளவு வச்சுருக்காங்க ரைட்டா. ஒரு மனுஷனுக்கு உடல் எவ்வளவு குண்டாக இருக்கணும் அப்படின்றத இதை நிர்ணயம் செய்திருக்கார் ஆள்கள். தான் டிகிரி ஆஃப் அப்சிட்டின்றான். டிகிரினா உடல் பருமனின் அளவானது இஸ் அசஸ்டு என்னது? சொல்லப்படுகிறது. எப்படி? பை பாடி மாஸ் இண்டெக்ஸ், BMI அப்படின்னா உடம்புக்கு தக்கன எடை என்று பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்று ஒரு அளவு வைத்து அதன் மூலியமாக அந்த அப்சிட்டி நிர்ணயம் செய்யப்படுகிறது ரைட்டா.
அப்போது ஒரு நார்மலான பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒரு ஆளுக்கு எவ்வளோ இருக்கும்னா இப்போ பாருங்கள், இந்த நார்மல் பிஎம்ஐ ரேஞ்ச். அப்போ நார்மல்னால் சாதாரணமாக பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸு அளவானது, வரம்பானது, ரேஞ்சின வரம்பு ஃபார் அன் அடல்ட், ஒரு வயசானவங்களுக்கு 19 வயசுக்கு மேலே, 19லேருந்து 25 ஃபார் அடல்ட் இஸ் எவ்வளோ இருக்கும், வயசானவங்களுக்கு மேலே 19லேருந்து 25க்குள்ளே தான் பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருக்கணும். அது எப்படி இந்த இண்டெக்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ எபோவ் 25 25 வயசுக்கு மேலே உள்ளவங்கள நீங்கள் கன்சிடர் ஃபார் அப்சைஸ். அவங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 25 வயசுக்கு மேலே உள்ளவங்களை எபோவ் 25 நீங்கள் கன்சிடர் அபிசி. அவரோட அபிசி, அவரோட உடல் பருமனே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போ 19க்குள்ளே 25 இருக்கணும். அப்படின்னா 19 to 25 தான் இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பிஎம்ஐ இஸ் கேல்குலேட்டட், பிஎம்ஐ கணக்கிடப்படுகிறது பாடி மாஸ் இண்டெக்ஸ். ரைட்டா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் பாடி வெயிட் இன் கிலோகிராம். அந்த மனுஷனோட 25 வயசுக்கு மேலான மனுஷனோட உடம்போட வெயிட்டை நம்ம கிலோகிராமில் அளந்துக்கணும். எத்தனை கிலோகிராம் வெயிட் இருக்கான்னு சொல்லிட்டு. ரைட்டா? அண்டு டிவைடட் பை த ஸ்கொயர் ஆஃப் த பாடி ஹைட் இன் மீட்டர்ஸ். அதை எதால் வகுக்கணும்? அவனோட உயரம் இருக்கு இல்லையா, உயரத்தோட பெருக்கல், மல்டிப்ளை, அதாவது ஸ்கொயர். உயரம் 4 மீட்டர்னு சொன்னால் நாங்கள் 16 மீட்டரால் வகுத்துடணும். அவனோட எடையை வகுத்தா உனக்கு ரிசல்ட் இந்த 19லேருந்து 25க்குள்ளே வரணும். வந்தால் உனக்கு அப்சிட்டி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கீழே வந்தாலோ மேலே வந்தாலோ அப்சிட்டி சரியில்லை. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் போட்டுக்காம பாருங்க. 50 கிலோ எடை உள்ள நபர் 50 கிலோகிராம் பெர்சன்ஸ் வித் ஹைட் 160 சென்டிமீட்டர். 160 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கேன். அவன் மீட்டரில் தான் ஸ்கொயரில் பார்க்கணும். 50 டிவைடட் பை இந்த சென்டிமீட்டர் மீட்டரில் மாற்றணும். அப்போ 1.6. அப்போ 1.6 இன்ட்டு 1.6 ஸ்கொயர் தானே. 1.6 இன்ட்டு 1.6ஓட ரிசல்ட்டை 50க்கு கீழே போட்டு வகுக்கணும். ரைட்டா? அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனிதன் 50 கிலோகிராம் பெர்சன்ஸ் வித் ஏ ஹைட், அவனோட உயரமானது 160 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கான். ரைட்டா? would have a பிஎம்ஐ, அவனுக்கு பிஎம்ஐ எவ்வளவு? 19.5. 19லேருந்து 25க்குள்ளே பிஎம்ஐ இருக்கலாம். ரைட்டா? அது எப்படி இங்கே பாருங்கள், அவனே போட்டிருக்கான் பாருங்கள். இப்போ தட் பிஎம்ஐ இஸ் 50 டிவைடட் பை 1.6 த ஹோல் ஸ்கொயர். 1.6 ஸ்கொயர் தானே, மீட்டரில் 1.6 எடுத்துட்டா இல்லையா? அப்படி பார்த்தா 19.5 வருகிறது. அப்போ கரெக்டாக இருக்கிறது. ரைட்டா?